திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியின் பின்புறம் துளையிட்ட கொள்ளையர்கள் 5 லாக்கர்களை உடைத்து பணம் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் ஆய்வு செய்தபோது கிடைத்த தகவல்கள் கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாக்கர் அறைக்கு மட்டுமின்றி மேலாளர் அறையில் துளையிட்டு அங்கிருந்த ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையர்கள் திருடியுள்ளனர். சுவர் மற்றும் லாக்கரை உடைப்பதற்காக பயன்படுத்திய கேஸ் சிலிண்டர், வெல்டிங் மெஷின் வேறு பகுதியிலிருந்து திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொள்ளையர்களின் கையில் வங்கியின் ப்ளூ பிரிண்ட் இருந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனால் வங்கி ஊழியர்கள் துணையுடன் தான் இந்த கொள்ளைச் சம்பவம் அரங்கேறி இருக்க வேண்டும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். எஸ்பி ஜியாவுல் ஹக் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 60க்கும் மேற்பட்ட போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட 5 லாக்கர்களின் உரிமையாளர்கள் விவரம் தெரியவந்துள்ளது. தாளக்குடியைச் சேர்ந்த சூர்யா ஜமாலின் 39ஆம் எண் லாக்கரில் 130 பவுண்ட் தங்க நகைகளும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களும் களவு போயின. நம்பர் 1 டோல்கேட் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் சிங்கப்பூரில் இருப்பதால் அவரது 223ஆம் எண் லாக்கரில் என்ன இருந்தது என தெரியவில்லை. திருச்சி மன்னர்புரத்தைச் சேர்ந்த பார் உரிமையாளர் பயன்படுத்திய 299 300ஆம் எண் லாக்கர்களில் முக்கிய ஆவணங்கள் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. பள்ளூர் பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரியின் 114வது லாக்கரில் 200க்கும் மேற்பட்ட தங்க நகைகள், 1 கிலோவுக்கு மேலான வெள்ளிப் பொருட்கள் மற்றும் லட்ச ரூபாய் இருந்ததாக கூறியுள்ளார். இவற்றை கணக்கிடுவதிலும் தாமதம் ஏற்படுகிறது. 5 லாக்கர் தான் சேதமாயிருக்குன்னு சொல்றாங்க. டிவியில் சொன்னாங்க, பேப்பர்லையும் வந்திருக்கு. ஆனால் அது ஒரு செப்பரேட் இஷ்யூ. பட் ரிமைனிங், அதாவது மீதி இருக்கிற லாக்கர் ஹோல்டர்களுக்கு ஒரு மென்டல் அகனி, ஒரு மனவேதனை, சங்கடம். நம்ம லாக்கரில் போயிருக்குமோ, இவங்க தெரியாமல் சொல்கிறாளா ஏதாவது அப்படின்னு ஒரு வேதனை இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அதை கிளியர் பண்ணணும்னா அவங்களுடைய இப்போ நான்லாம் அந்த என்னுடைய கீ கொண்டு வந்திருக்கேன், மாஸ்டர் கீ வச்சு திறந்து அது திருப்திப்பட்டால் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். லாக்கரிலிருந்து களவாடிய பணம் நகைகளை கொண்டு சென்றபோது வங்கியின் சுவர் அருகே 40 பவுண்ட் நகை, 2 லட்சம் ரூபாயை விட்டுச் சென்றுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் முதல் முறையாக டிஜிட்டல் மேப்பிங் முறையில் இந்த சம்பவத்தை விசாரணை நடத்தி வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட பவுன் நகைகள், 3 கிலோ வெள்ளி மற்றும் 21 லட்சம் கொள்ளை போயிருக்கலாம் என்று போலீஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். வங்கி 2வது நாளாக மூடப்பட்டுள்ளதால் லாக்கர் வாடிக்கையாளர்கள் குவிந்துள்ளனர். ஒவ்வொருவராக தங்களது லாக்கர்களை சரிபார்த்து வருகின்றனர்.